வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இருக்கிற மனித சமுதாயத்தில் இது ஆணாதிக்க உலகம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எல்லாரும் கண்டிப்பாக அப்போ இருந்த ஆண் சமுதாயத்தை ஒரு மிருகங்க, இதுங்களாம் மனுஷ ஜென்மமே கிடையாது, அரக்கனுங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா தவறுகள்ன்றது அன்னைக்குமே ஆண்கள் பெண்கள்னு ரெண்டு சைட்லையுமே சரிக்கு சமமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சில குற்றங்களுக்கு பெண்களுக்கு மட்டுமே கொடுமையான தண்டனைகளும் அந்த காலத்தில் இருந்தது. குறிப்பாக 10ல் இருந்து 16வது நூற்றாண்டு வரைக்கும் ரொம்பவே கொடுமையான தண்டனைகள்லாம் உலகத்துல பல இடங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மேற்கத்திய நாடுகளில் தான் இது மாதிரியான கொடுமையான தண்டனைகள்லாம் நிறைவேற்றப்பட்டது. அது என்ன மாதிரியான தண்டனைகளும் எதுக்காக அந்த தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த புரளி பேசுறது, பாலியல் தொழில் செய்யறது, சூனியம் பண்றது, திருடுறது, அப்புறம் தவறான உருவ வச்சுக்கிறது, இது மாதிரியான குற்றங்களுக்கு அப்ப பெண்களுக்கு கொடூரமான தண்டனைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுல 99% தண்டனைகள்லாம் பெண்களை இழிவுபடுத்துற வகையிலையும் அவங்கள நிர்வாணப்படுத்தி கொடுக்கப்பட்ட தண்டனைகள் தான் அதிகமாக இருந்தது. அதுல முதல்ல தி ஸ்கோல்ட்ஸ் பிரெடில், இது கொஞ்சம் வித்தியாசமான தண்டனை கூட சொல்லலாம். புரளி பேசுறது, கலகம் பண்றது, அப்புறம் வாயாற்ற பெண்கள், இவங்களுக்கு இந்த வாயை பூட்டு போற தண்டனை. இது என்னடா பெரிய தண்டனை, வாயை பூட்டு போட்டா ஒரு தண்டனையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் கிடையாது. இந்த இரும்புல செஞ்ச பூட்டுல வாய்க்கு நேரா கத்தி மாதிரியான கூர்மையான பகுதி இருக்கும். இத தலையில போடும் போதே அந்த கூர்மையான பகுதி சரியா வாய்க்குள்ள போகிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூர்மையான பகுதி வாய்க்குள்ள சரியா நாக்குக்கு மேல போகிற மாதிரி இருக்குமா. அப்ப பேசுறது மட்டும் இல்ல, எச்சில் கூட அவங்களால முழுங்க முடியாது. ஏன்னா நாம் ஒவ்வொரு தடவையும் எச்சி முழுங்கும் போதும் நம்ம நாக்கு மேலே போகும். அப்போ நம்ம நாக்குக்கு மேலே இருக்கிற அந்த கூர்மையான பகுதியில் பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இல்லையா. அப்போ பேச முயற்சி பண்ணால் என்ன ஆகுன்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதனால் பசி, பட்டினி, தாகம்னு ரொம்ப சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இந்த தண்டனையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் இதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கணும்னு சொல்லப்படுது. இது மாதிரியான தண்டனைகள்லாம் அப்போ இங்கிலாந்துலேயும் ஸ்காட்லாந்துலேயும் தான் அதிக அளவில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பில்லரி பனிஷ்மெண்ட். அக்கம் பக்கத்தில் இருக்க அவங்கள டார்ச்சர் பண்ணுறது. திருமணத்துக்கு அப்புறமாவும் கள்ளக்காதலில் ஈடுபடுற பெண்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த தண்டனை ரொம்ப கொடுமையான தண்டனை. ஏன்னா இந்த தண்டனை உடம்பளவில் ஏற்படக்கூடிய வலியை விட மனசளவில் ஏற்படக்கூடிய வலியில் தான் அதிகம்னு சொல்லப்படுது. ஊருக்கு மத்தியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல மரத்தில் செய்யப்பட்ட பலகையில் நிற்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் குற்றம் செஞ்சவங்களுடைய 2 கைகளையுமே லாக் பண்ணிடுவாங்களாம். அவங்களுக்கு பக்கத்திலேயே அவங்க என்ன குற்றங்கள்லாம் செஞ்சாங்கன்னு ஒரு போர்டில் எழுதி வச்சிருவாங்களாம். இதில் என்ன கொடுமையான விஷயம்னா, அங்கே இருக்கிற ஜனங்க இந்த குற்றவாளியை கையில் கிடச்சது எடுத்து அடிப்பாங்களாம். கையில் கிடச்சதுன்னா எது வேணாலும், கற்கள், கத்தி, அழுகுன தக்காளி, விலங்குகளோட மலம், இன்னும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றவாளியுடைய தலையை மொட்டடிக்கிறது, காதை கட் பண்ணுறது, சவுக்காலை அடிக்கிறது, அதோட குற்றவாளியோட கை கால் நகங்களை பிச்சு எடுக்கிறது, இது மாதிரியான கொடுமையான விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால குற்றவாளி சில சமயம் இறந்தே போயிடுவாங்களாம். இந்த கொடுமையான தண்டனை முறை இங்கிலாந்தில் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா 1837 இங்கிலாந்தில் இந்த தண்டனை தடை செஞ்சாங்க. ஷ்ரூஸ் ஃபிடல், இதுவும் ஒரு பூட்டு போகிற தண்டனை தான். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இந்த மரக்கட்டையில் செய்யப்பட்ட பூட்டு ஒரு கிட்டார் மாதிரியான வடிவத்தில் இருக்கும். இது தெரு சண்டை போடுற பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை தான் இந்த ஷ்ரூஸ் ஃபிடல். இந்த பூட்டில் ஒரு துளை இருக்கும். அது வழியாக தலையையும் சின்ன துளை வழியாக 2 கைகளையும் சேர்த்து பூட்டிடுவாங்களாம். இது மாதிரி 2 பக்கத்துலையுமே சண்டை போட்ட 2 பெண்களை வச்சு பூட்டிடுவாங்களாம். அப்போ இந்த 2 பெண்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல. இந்த தண்டனையுடைய முக்கிய நோக்கமே 2 பேருமே பேசி சமாதானம் ஆகிறது தான். அப்படியே சமாதானம் ஆகணும்னா கூட இவங்களை இப்படியே தெருவில் போக விட்டுருவாங்களாம். ஏன்னா இவங்க போகும்போதும் வரும்போதும் மற்றவங்க இவங்களை பார்த்து கேலி கிண்டல்லாம் செய்யறதுனாலேயே இவங்களுக்கு வேற வழி இல்லாமையே சமாதானம் ஆகி தண்டனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரே பொசிஷனில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு எவ்வளவு நேரம் இருக்க முடியுன்றதுனாலேயே சண்டை போட்ட 2 பெண்களுமே ஒரு வழியாக சமாதானம் ஆகிடுவாங்களாம். இந்த தண்டனையெல்லாம் ஜெர்மனிலையும் ஆஸ்திரேலியாவிலும் தான் அதிக அளவில் கொடுக்கப்பட்டது. ஜானிஷோ, இது குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணுக்கு தரப்பட்ட இருக்கிறதுலேயே ஒரு கொடுமையான தண்டனைனா அது இதுதான். கணவனுக்கு அடங்காத பெண், தகாத உறவுல இருக்கிற பெண், கணவன் இறந்ததுக்கு அப்புறமாவும் பாலியல் தொழிலில் ஈடுபடுற பெண்களை முடிய வெட்டி அரை நிர்வாணமாக்கி நடு ரோட்டில் கை கால்களை சங்கிலியில் கட்டி இழுத்துட்டு ஊர்வலம் போவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள்லாம் அந்த பெண் மேலே கல் எறியறது, குச்சியில் அடிக்கிறது, அந்த பெண்ணை தகாத வார்த்தையில் திட்டுறதுன்னு இப்படி கொடுமையான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்களாம். இந்த தண்டனை முறை இங்கிலாந்தில் மட்டும்தான் அப்போ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா டக்கிங் ஸ்டூல்ஸ். இந்த ஊழல் செய்கிறவங்க அப்புறம் தகாத உறவுல ஈடுபடுற ஆண் பெண் 2 பேருக்குமே இந்த தண்டனை கொடுக்கப்பட்டாலும் இது அதிக அளவில் பெண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை இதில் உட்கார வச்சு அவமானப்படுத்துறது தான் இந்த தண்டனையுடைய முக்கிய நோக்கமே. இந்த சேர்ல உட்கார இடத்துல பெரிய தொலை இருக்கும்.
எவ்வளவு பெரிய தொலைனா நம்ம பின்பகுதி முழுசா அந்த தொலை வழியா கீழே போகிற மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஒரு பெண் அதில் உட்கார வச்சாங்கன்னா அவங்களுடைய உடம்பு அசைக்க முடியாத ஒரு நிலைக்கு போகும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாத்து மலம்லாம் குவிச்ச ஒரு குட்டையில் சேரோட அந்த பெண்ணை முக்கி எடுத்து விளையாடுவாங்களாம். இந்த தண்டனை முறை இங்கிலாந்துலேயும் ஸ்காட்லாந்துலேயும் தான் அதிக அளவில் கொடுக்கப்பட்டது. அடுத்ததா மேக்னோலியா பாக்ஸ். இதுவும் பாலியல் தொழில் செய்கிறது தகாத உறவில் இருக்கிற பெண்களுக்கு, அதாவது ஒரு இரும்பில் செய்யப்பட்ட பெட்டியில் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை உள்ளே தூக்கி போட்டு அப்படியே உச்சி வெயிலில் தூக்கிட்டு போய் போட்டுருவாங்களாம். சூரியனோட வெப்பம் அதிகமாக அந்த இரும்பு பெட்டியும் சூடேறி உள்ளே இருக்கிற அந்த பெண்ணுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடம்புல இருக்கிற சதையெல்லாம் உருகி துடிக்க கொள்றது இந்த தண்டனையுடைய முக்கிய நோக்கம். அப்படியும் சாகலைன்னா அந்த பெண்ணை நீரில் மூழ்கடிச்சு சாகடிச்சிருவாங்களாம். இந்த தண்டனை முறை கிட்டத்தட்ட 19ஆவது நூற்றாண்டு வரைக்கும் அமெரிக்காவில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நோஸ் கட் பனிஷ்மெண்ட், மூக்கு அறுக்கிறது. திருமணத்துக்கு அப்புறமாவும் தகாத உறவுல இருக்கிற பெண்களுக்கு இந்த தண்டனை முறை கொடுத்தாங்க, அதாவது மூக்கு அறுத்து விடுற தண்டனை. இந்த தண்டனை ஐரோப்பாவில் தான் அதிகமாக கொடுக்கப்பட்டது. பெண்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட இது மாதிரியான மனுஷத்தன்மையே இல்லாத தண்டனை முறைகள்லாம் பார்க்குறப்ப அந்த காலகட்டத்தில் பெண்களை எப்படி அடிமைத்தனமாக நடத்தினாங்கனோ, எவ்வளோ ஒரு கொடுமையான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கனோ நமக்கு தெளிவாக தெரியுது. இன்றைக்கி சமூகம் பெண்களுக்கு எதிரானது நீங்கள் நினச்சிங்கன்னா அன்றைக்கி இருந்த சமூகத்தில் பெண்களுடைய நிலைமை எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you, டாடா.